Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Wa'adallahu allazina amanu minkum wa 'amilus solihati وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَيَسْتَخْلِفَنَّهُمْ فِي الْأَرْضِ كَمَا اسْتَخْلَفَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمُ الَّذِي ارْتَضَىٰ لَهُمْ وَلَيُبَدِّلَنَّهُمْ مِنْ بَعْدِ خَوْفِهِمْ أَمْنًا يَعْبُدُونَنِي لَا يُشْرِكُونَ بِي شَيْئًا وَمَنْ كَفَرَ بَعْدَ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْفَاسِقُونَ وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَأَطِيعُوا الرَّسُولَ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. அல்லாஹ் உங்களுள் நம்பிக்கை கொண்டு நற்செயலாற்றுபவர்களை அவர்களின் முன்னோர்களை ஹலிஃபாவாக ஆக்கியது போன்று இப்பூமியில் ஹலிஃபாவாக ஆக்குவதாகவும் அவன் அவர்களுக்காக விரும்பிய அவர்களின் மார்க்கத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்துவதாகவும் அவன் அவர்களுக்கு அவர்களுடைய அச்சத்திற்கு பிறகு அதற்கு பதிலாக அமைதியினை வழங்குவதாகவும் அவர்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளான். அவர்கள் என்னையே வணங்குவார்கள், எதனையும் எனக்கு இணையாக்க மாட்டார்கள். இதன் பின்னரும் நிராகரிப்பவர்கள் கட்டுப்படாதவர்கள் ஆவார்கள். நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், மேலும் ஜக்காத்து கொடுங்கள், இத்தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அப்போதுதான் உங்கள் மீது கருணை காட்டப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாகானத் நுபுவத்தன் கத்து இல்லா தபியத்துஹா ஹிலாஃபத். எந்த ஒரு நபித்துவமும் ஹிலாஃபத்தால் பின்தொடரப்படாமல் இல்லை. கன்சுல் உம்மாலில் இந்த ஹதீஸிற்கு இரண்டு கருத்துக்கள் மிக தெளிவாக நாம் எடுத்து வைக்கலாம். ஒன்று, நபித்துவத்திற்கு பிறகுதான் ஹிலாஃபத் ஏற்பட முடியும். இன்னொன்று, ஒரு நபி தோன்றாமல், நபியின் வருகை இல்லாமல் கிலாஃபத் எவராலும் ஏற்படுத்த முடியாது. இந்த சவாலை இஸ்லாமிய உலகிற்கு ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மிக தெளிவாக ஒரு பேருரையிலே எடுத்து வைக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், முழு இஸ்லாமிய உலகம் ஒன்று சேர்ந்து ஒரு கலீஃபாவை உருவாக்கி காட்டட்டும். நிச்சயமாக அவர்களால் முடியாது. ஏனென்றால் நபித்துவத்திற்கு பிறகுதான், ஒரு நபியினுடைய வருகைக்கு பிறகுதான் கிலாஃபத் தோன்றும் என்பதை எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே நபித்துவத்திற்கு பிறகுதான் கிலாஃபத் மலர முடியும். நபி தோன்றவில்லை என்றால் உலகில் உள்ள அத்தனை முஸ்லிம் பிரிவுகளும் சேர்ந்து ஒரு கிலாஃபத் அமைப்பை ஏற்படுத்த முயற்சி செய்தாலும் நிச்சயமாக அவர்கள் அதில் தோல்வி காண்பார்கள் என்பதை ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள்.
எனவே இன்று நாம் பார்க்கின்றோம், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கிலாஃபத் அமைப்பு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் இருக்கிறது என்றால் அது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்புக்கேற்ப சும்ம தகூனு கிலாஃபத்துன் அலா மின் ஹாஜ் நுபுவத் என்று கூறினார்களே, அதாவது பிற்காலத்திலே நபித்துவ வழியில் ஒரு நபியை பின்பற்றி கிலாஃபத் அமைப்பு ஏற்படும் என்று கூறினார்களே, அந்த முன்னறிவிப்பு தெளிவாக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்திலே நிறைவேறி இருக்கிறது. அஹ்மதியா கிலாஃபத் அதன் உண்மைக்கு சான்றாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார்கள். சுனன் இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ், இஃப்திராக்கல் உமம், அதாவது பல்வேறு பிரிவினைகள் முஸ்லிம் சமுதாயத்திலே தோன்றுவது பற்றிய ஒரு முன்னறிவிப்பு. அதில் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவனுடைய கையில் முஹம்மதுடைய உயிர் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது ஆணையிட்டு நான் கூறுகின்றேன், எனது உம்மத் 73 பிரிவுகளாக பிரிந்து விடுவர். அதில் 72 பிரிவும் நெருப்பிற்கு இரையாகிவிடும். ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் ரட்சிப்புக்குரிய பிரிவாக இருக்கும். அந்த பிரிவு எது என்று கேட்கின்ற போது எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தந்த விடை வஹியல் ஜமாத், அது ஜமாத்தாக இருக்கும் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக ஜமாத்தாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு இமாம் இருக்க வேண்டும். இப்போது ஏனைய 72 பிரிவினரிடத்திலும் அது ஜமாத்தாக இல்லை என்பதற்கு எது ஆதாரம் என்றால், அவர்களுக்கு உலகம் தழுவிய அளவிலே ஒரு கிலாஃபத் இல்லை, ஒரு கலீஃபா இல்லை. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் அது ஜமாத்தாக இருக்கின்றது என்பதற்கு ஆதாரம் என்னவென்றால், உலகம் தழுவிய ஒரு கிலாஃபத் இருக்கின்றது, ஒரு கலீஃபாவிற்கு கட்டுப்படுகின்ற நம்பிக்கையாளர்கள் இருக்கின்றார்கள். 1974 பாகிஸ்தான் பாராளுமன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த காலத்தில் நவாயே வக்த் என்ற ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றது. என்ன செய்தி என்றால், பாகிஸ்தான் பாராளுமன்றத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானம், அதிலே அவர்கள் கூறுகின்றார்கள், சுன்னி, ஷியா, தேவபந்தி இப்படி நிறைய பிரிவுகளை கூறிவிட்டு நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, இந்த 72 பிரிவினர்களும் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு பிரிவை, அதாவது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை முஸ்லிம்கள் அல்லாத சிறுபான்மையினர் என்று நாங்கள் பிரகடனப்படுத்துகின்றோம் என்று அவர்கள் மிக தெளிவாக அறிவித்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், அல் குஃப்ரு மில்லத்தும் வாஹிதா, குஃபுர் எல்லாமே ஒன்று சேர்ந்து விடும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆக 72 பிரிவினரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஜமாத்தை, அதுவும் இமாமின் கீழ் இருக்கின்ற ஒரு ஜமாத்தை முஸ்லிம் அல்லாத சிறுபான்மையினர் என்று அறிவிக்கின்றார்கள். ஆக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குறிப்பிட்டது போன்று 72 பிரிவினரும் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள். வஹியல் ஜமாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு பிரிவு, அந்த ஒரு ஜமாத், இமாமின் கீழ் செயல்படுகின்ற அந்த ஜமாத் தனியாக நிற்கின்றது. ஆக 72 பிரிவரும் சேர்ந்து இந்த ஃபத்வாவை வழங்கி இருப்பதால் 72 ஒருபுறம் இருக்கின்றது, ஜமாத் ஒருபுறம் இருக்கிறது. எனவே ரட்சிப்புக்குரிய அந்த பிரிவை இறைவனே மிக தெளிவாக தனித்து பிரித்து காட்டிவிட்டான் என்பதை வரலாறு, அஹ்மதியா ஜமாத்துடைய வரலாறு மிக தெளிவாக நிரூபித்து காட்டிருக்கிறது. எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஹுதைஃபத் இப்னு யமான் என்ற சஹாபி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இது நன்மையின் காலகட்டமாக இருக்கின்றது, தீமைகள் பரவிவிடுகின்ற காலகட்டத்தில், ஃபித்னா குழப்பம் அதிகரித்து விடுகின்ற காலகட்டத்தில் நாங்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்றால், இந்த குழப்பத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் கூறினார்கள், தல்சமு ஜமாத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், இமாமுடன் கூடிய ஜமாத்துல் முஸ்லிமீனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இமாம் எது என்று தெரியவில்லை, அந்த இமாமுடைய ஜமாத் எது என்று உங்களுக்கு தெரியவில்லை, ஜமாத்தும் தெரியல, இமாமும் தெரியல, அப்ப என்ன செய்யறதுன்னு கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபக்தஸில் ஃபிர்க குல்லாஹா, எல்லா பிரிவுகளிலிருந்தும் நீர் விலகிக் கொள்வீராக, காடுகளில் சென்று
மரத்தினுடைய வேரை தின்று வாழ வேண்டியது வந்தாலும் வாழ்ந்து கொள், ஆனால் பிரிவில் இருக்காது. இங்கு மிக தெளிவாக பிரித்து காட்டுகின்றார்கள். இமாமுடன் கூடிய ஒன்று மட்டும்தான் ஜமாத். மற்ற அனைத்துக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கின்ற பெயர் ஃபிர்கா, பிரிவு என்பதாகும். எனவே அந்த வகையில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் கிலாஃபத் மலர்ந்திருப்பது, ஒரு இமாமின் கீழ் அந்த ஜமாத் இருப்பது, அது ஜமாத்துல் முஸ்லிமீனாக இருக்கின்றது. உலகளாவிய முஸ்லிம்களுக்குரிய ஒரே ஜமாத்தாக அது இருக்கின்றது. அது ஒரு இமாமின் கீழ் இருக்கின்றது என்பதுதான் ஜமாத்துடைய உண்மைக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, தற்போது நாம் ஹஜ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுடைய அருளுக்குரிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபிமொழிகளை பார்க்கின்ற போது தற்போதைய இமாம் ஹஜ்ரத் கலிஃபத்துல் மஸீஹ் அல் ஹாமிஸ் அய்யதுல்லாஹு தஆலா பின் நஸ்ருல் அஸீஸ் அவர்கள் தொடர்பாக 1400 வருடங்களுக்கு முன்னர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முன்னறிவிப்பு இருப்பதை பார்த்து நம்முடைய உள்ளம் பூரிப்படைகின்றது. சுனன் அபூ தாவூதிலே ஒரு ஹதீஸ் வருகின்றது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹதீஸின் அசல் சொற்கள் இதுவாகும்: யஹ்ருஜு ரஜுலுன் மின் வராஇன் நஹரி யுகாலு லஹு ஹாரிஸ் இப்னுல் ஹர்ராஸ். 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு மனிதர் தோன்றுவார், ஒரு நபர் தோன்றுவார். யுகாலு லஹு ஹாரிஸ் இப்னுல் ஹர்ராஸ். அவர் விவசாயிகளுடைய சந்ததிகளில் வந்த ஒரு திறமை பெற்ற விவசாயி என்று அழைக்கப்படுவார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாரிஸ் என்ற சொல் தனக்கும் பொருந்தும். ஏனென்றால் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஜமீன்தார்களாக இருந்திருக்கின்றார்கள், நானும் ஜமீன்தாராக இருந்திருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு ஹாரிஸ் இப்னுல் ஹர்ராஸ், அதாவது விவசாயிகளுடைய சந்ததிகளிலே வருகின்ற ஒரு திறமை பெற்ற விவசாயியை பற்றிய குறிப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே, ஹதீஸின் தொடர்ச்சி மிக தெள்ளத் தெளிவாக நிரூபிக்கின்றது. அதிலே வருகின்றது: அலா முகத்தமத்திஹி ரஜுலுன் யுகாலு லஹு மன்சூர். அந்த திறமை பெற்ற விவசாயி தோன்றுவதற்கு முன்னர் ஒரு நபர் தோன்றுவார், அவருடைய பெயர் மன்சூர் என்பதாகும். எனவே இந்த திறமை பெற்ற விவசாயி, அதாவது 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸில் டிகிரி பெற்றவர்கள், விவசாயத்துறையிலே மிகவும் சிறந்து விளங்கியவர்கள், கானாவிலே முதல் முறையாக கோதுமையை பயிர் செய்தவர்கள். அவர்களை பற்றிய குறிப்பு வருகிறது. அவர்களுக்கு முன்னர் ஒரு நபர் தோன்றுவார், அவருடைய பெயர் மன்சூர் என்று கூறிவிட்டு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்: வஜபா அலா குல்லி முஃமினின் நஸரஹு அவ் கால அஜாபஹு. ஒவ்வொரு மூமினும் அவருக்கு உதவி செய்ய வேண்டியது அவர் மீது வாஜிபாகும், கடமையாகும். அறிவிப்பாளர் கூறுகின்றார், உதவி செய்ய வேண்டும் என்று கூறினார்களா, அவ் கால அஜாபஹு, அல்லது அவர் கூறுகின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களா என்று தெரியாது. ஆனால் இந்த இரண்டில் ஒன்றை கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இந்த கிலாஃபத்தின் அருளை என்றென்றும் நீடிக்க செய்வானாக. அதன் அருளிலிருந்து முழுமையாக பலன் பெறக்கூடிய நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। कलाम हज़रत मसीह मौद अलैहिस्सलातु वस्सलाम। हम दो सना उसी को जो ज़ात जावेदानी, हम सर नहीं है उसका कोई न कोई सानी। बाकी वही हमेशा, गैर उसके सब हैं फानी।
गाना झूठी है सब कहानी।